அம்பன் விநாயகனது பேரருட் கருணையினாலே நாளை 26/5/2025 அன்று திங்கட்கிழமையிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே அமாவாசை ஏற்படுகிறது. இதுபோன்று சந்திரனின் நட்சத்திரத்தில் அமாவாசை ஏற்படும் பொழுது அதிகமான இறை பிரார்த்தனை ஒரு வாரத்திற்கும் தொடர வேண்டும் என்று ஜோதிட நூல்களின் கருத்து உண்டு. குறிப்பாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் தற்பொழுது சந்திரனின் தசாபுத்தி காலங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த பிரார்த்தனைகள் கட்டாயம் நன்மையை தரும். மேலும் அனைத்து ராசியினருமே ஏதோ ஒரு வகையிலே பிரார்த்தனை என்பதை கைக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த சூழல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஓம் சோமநாதா சந்திரமௌலீஸ்வரா பத்மஜா சுபம் சௌம் ஓம். மீண்டும் சொல்கின்றேன். ஓம் சோமநாதா சந்திரமௌலீஸ்வரா பத்மஜா சுபம் சௌம் ஓம். மீண்டும் சொல்கின்றேன். ஓம் சோமநாதா சந்திரமௌலீஸ்வரா பத்மஜா சுபம் சௌம் ஓம். முழு நிலவை கற்பனை செய்து கொள்ளுங்கள். தாமரை பூவை கற்பனை செய்து கொள்ளுங்கள். பெற்ற தாயை கற்பனை செய்து கொள்ளுங்கள். சந்திரன் என்றால் தாயை, மனதை, தண்ணீரை குறிக்கக்கூடியது, இடது கண்ணையும் குறிக்கக்கூடியது. ஜோதிடத்திலே மிக மிக முக்கியமானது என்று சொன்னால் சந்திரனின் நிலைதான். அனைவரும் பிரார்த்தனை செய்வோம்.